அடிபணிந்த அரக்கனிடம் அடிபணிந்த அரக்கனிடம் 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 ஆதிசிவன் ஏது சொல்வார் ஆதிசிவன் ஏது சொல்வார் உனக்கு என்ன வர வேணுமோ தெளிவா கேளு, இறைவன் உடனே அள்ளித்தார். ஆண்டவா, நினைத்த வரத்தை கேட்கணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். உங்க பக்கத்துல இருக்காங்களே ஆதி பராசக்தி பார்வதி, அவர்கள் தலையில் அடித்து என்ன வரம் கேட்டாலும் சரி அந்த வரத்தை மாட்டேன்னு மறைக்காம இப்பொழுதே தாரம்னு ஒரு சத்தியம். இல்ல பகவானே, ஒருவேளை நான் வரத்தை கேட்டதுக்கு அப்புறமா மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? பார்த்தார் ஆண்டவன் பகவான், அரக்கனோ நம்மளுடைய பக்தன் தானே, அப்படி என்ன பிரமாதமான வரத்தை கேட்ட போறான். ஏ அரக்கா, நீ என்ன வரம் கேட்டாலும் சரிதான், அது என் மனைவி உமையவள் உலக மாதா பார்வதா தேவி மீது சத்தியம். முடி பூரா கம்பி மாதிரி இருக்கும், கையை கிழிச்சிட போகுது. அது வரைக்கும் நல்ல கைக்கு பாதுகாப்பு கை பாட்டுனா பூரா போட்டு கூட ஆயிரும். ஆண்டவன் பகவான் சத்தியம் என்று சொல்ல உடனே பார்த்தான் இந்த வல்லரக்கராற்றுதே, அவரோ இறைவனுக்கு முன்னாலே இறைவனுக்கு முன்னாலே என்ன வரம் கேட்பான். ஆண்டவனை பகவான் அரக்கனுட வார்த்தைகளோ என்னை உழைக்கும் காலத்திலே கரத்தை படைத்திரையா ரெண்டு கரமதியில அள்ளி அள்ளி நரமதையும் அள்ளி அள்ளி அழகான சுவாமி அழகான
எரியும் ஒரு எனக்கு சமுத்திரத்தில் நீட்டினார் கடலால் கொதிக்கணும் அச்ச மரம் அதிரை பார்த்து நான் நீட்டினார் அச்ச மரம் அதுதான் அச்ச மரம் அதுதான் அற்பமாக எரியணும் ஆளக்கூடிய வரத்தை கேட்ட ஆண்டவன் இல்லைன்னு சொல்லாம அள்ளி கொடுத்துரும் வாழக்கூடிய வரத்தை கேட்டிருந்தா ஆண்டவன் பகவான் உனக்கு வாரி கொடுத்திருப்பேன் ஆனா இருக்க வரத்தை கேட்கலாம் இறக்க வரத்தை கேட்கலாமா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா உனக்கு யோசனை இருக்கான்னு இருக்கா இருந்தா இதை கேட்பே நீ ஆண்டவன் பகவான் எவ்வளவோ சொன்னாரு கேப்பானா சண்டாள பாவி எப்படி கேப்பா அதானே கேட்கவே மாட்டான் கேட்க மாட்டான் இருப்பவனா கேட்பான் போவா எப்படி கேட்பான் கெட்ட புத்தியா கேட்க மாட்டீங்க ஆணவம் பிடிச்சது எவ்வளவு வர இருக்கு அதை கேட்க வேண்டியதானே கேட்கலாம்ல உலகத்துல கோடான கோடி வரம் இருக்கு அதுல ஏதாவது 4 வரத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படி என்ன வரம் இருக்கு பகவானே மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் நான் படிக்கணும். ஏ அரக்கா உனக்கு நாடு தாரேண்டா நகரம் தாரு மண்ணு தாரு மழை தாரு சொத்து தாரு வேண்டாமா இந்திரன் கையில் இருக்க மற்றொரு ஆயுதத்தை வாங்கி உனக்கு தாரு யமதர்மன் கையில் இருக்கும் மாச கயிறை வாங்கித்தாரு வேல்முருகன் கையில் இருக்கும் வேலை வாங்கிட்டாரு வேலை வேண்டாமா எனக்கு இருக்க வேலையே போறோம் அந்த வேலை இல்ல வேல் வேல் அது சூரனை குத்தி போட்டி அது வேண்டாமா நான் கேட்கக்கூடிய வரத்தை எனக்கு கொடுத்தா போதும் இல்லைன்னு சொன்னா சத்தியம் செய்து கொடுத்தது உங்களுக்கு மறந்து போச்சா சும்மா விடமாட்ட பகவானே கேட்ட வரத்தை கேட்ட பிரகாரம் எனக்கு தாங்க அப்படி குடுக்கல என்னடே செய்வனே என்னப்பா செய்வ அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் பகவான் நாமளோ சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம் சத்தியம் தவறாமல் கேட்ட வரத்தை கொடுக்க வேண்டுமே சண்டாள அரக்கணக்கு வரத்தை மட்டும் கொடுத்தால் போதாது அந்த வரத்தை இவன் அடையக்கூடிய சாபத்தையும் நாமல் கொடுக்க வேண்டும் என்று இறைவனாகி சிவபெருமான் எப்படி வரம் கொடுத்தாருன்னா தந்தேன் தந்தேனேட வல்லரக்கா வல்லரக்கா கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தே கேட்ட வரம் உந்தனுக்கு அந்த வரத்தை
வாங்க மட்டும் வணங்கி நின்றான். அப்பா வணங்குனா வாங்கின பின்னாலே நிமிர்ந்து நின்றான். வந்து நிற்கா கொடுக்க மட்டும் குனிந்து நின்றான் வல்லரைக்கன். கொடுத்த பின்னாலே குதித்தெழுந்தான். எழுந்தான் எழுந்து நின்ற வல்லரைக்கன் எண்ணாத எண்ணமெல்லாம் மனதிலே எண்ணுகிறான். என்ன எண்ணுகிறான் ஆண்டவன் பகவானை இருக்க வேண்டும். சரி ஆதி கைலாசத்திலே நாமல் கடவுளாக இருக்க வேண்டும். அமர வேண்டும் நான் மட்டும் கடவுளாக இருந்தார் என்ன தேவாதி தேவுக்கள் தேவரிசி முனிவர்கள் எல்லோரும் வந்து என்னை பகவானாக நினைத்து அடிபணிந்து வணங்குவார்கள். வணங்குவார்கள் அம்மா பார்வதி பக்கத்துல வருவா. வருவா பர்த்தா என்று சொல்லி என்னை எப்படி அழைப்பா? எப்படி அத்தா அப்படின்னு அழைப்பா. அது எப்படி அழைக்கா அத்தா ஐயோ என்னத்தா ஓஹோ அதை எண்ணித்தா எப்படி சொல்லேவடி? நல்லா இருக்கு என்ன அடி ஓடி ஓடி காலம் போன காலத்துல உனக்கு காதல் பாட்டு கேட்கணும் கேட்குங்களா? கேட்டு பண்டாரம் உனக்கு இப்ப பாட்டு காதல் பாட்டு கேட்கு ஆமா அங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு போய் படுக்கத்தாங்க உனக்கு இப்ப காதல் பாட்டு கேட்கு வரிசை எடுத்து வச்சாச்சு எல்லாம் அந்த பாட்டு பழைய ஞாபகம் வருது. என்ன பார்க்கும்போதா அப்ப நான் அவ்வளவு லைஃபாவா இருக்கேன் சேச்சா. அதான் அதான் சொல்லு அதானே? சா. இதோ. பார்த்தார் அந்த வல்லரக்கர் அற்றுடன் ஆ, ஆ. ஆதிவள்ளி கைலாசத்தை ஆண்டவனை எரிப்பதற்காக ஆமா பதுங்கியிருந்த அரக்கன் படைபோல் வளர்ந்து நிற்கிறார். நிற்கிறான். அரக்கன் நிற்கும் துருவங்களை கண்டு ஆண்டவனாகி சிவபெருமான் எப்படி நிற்கிறார்னா எப்படி எப்படி அச்சிலை சிக்கினை இரவோடு இரவை ஆலை காடலில் விழுந்த துருவம் போல துருவை அக்கினி வழிபட்ட நரக போல நரகை ஈசன் அறிவிழந்து உணர்விழந்தான் ஈசனான சிவபெருமான் இடத்தில் இருந்தவா கண்டாள வல்லரக்கன் இறைத்திடுவன் ஜனமோடு என்று அவன் மனமாகிலே எண்ணாத எண்ணவல்லா எண்ணாதே எண்ணவா பகவான் எண்ணவாரா அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை கண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அண்டி நடுங்கி பயந்து ஒடுங்குகிறார். ஒடுங்குகிறான் இனிமேல் நின்றோமையானால் தண்டாள பாவி அரக்கன் வருவான். வருவான் ஜன பொழுதிலே நம்மளை எரித்து சாம்பலாக்கிடுவான். ஆக்கிடுவான் அதனால என்ன ஆண்டவன் பகவான் ஆதிவள்ளி கைலாச வாசலை விட்டே ஓடுகிறார். ஓடுகின்றான் ஆண்டவன் பகவான் ஓடும்போது சரி தேவாதி தேவிக்கள் சும்மா இருப்பாங்களா? கொத்தனாரே போச்சுன்னா சித்தாள் கூட ஓடிடுவாங்கல்ல கொத்தனாரு சித்தாளு வேலையை சொல்லு வேலைக்கு போன கொத்தனார் இருந்தா தானே வேலை பார்க்க முடியும் சித்தாளுக்கு தனியா வேலை இருக்குதான். என்ன வேலை இருக்கு ஓஹோ சல்லி போடுற வேலை உண்டானே அது பெரிய ஆளுக்கு தான் வேலை. அதான் கேட்டேன் அதனால சரி ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன அரக்கனுக்கு கொடுத்த வரத்தை கண்டு பயந்து பயந்து இறைவனாகி சிவபெருமான் ஓடும்போது